மதசார்பின்மை என்று நம்ம புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறோமே, அரசியல் சாசன சட்டம் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த மதசார்பின்மை எங்க? பள்ளிவாசல் கட்டக்கூடிய விஷயத்துல மதசார்பின்மை எங்க? பள்ளிவாசலை இடுக்கக்கூடிய விஷயத்துல மதசார்பின்மை எங்க? சிஏஏ என்ஆர்சி சட்டங்களை கொண்டு வந்தீர்களே, அங்க மதசார்பின்மை எங்க? முத்தலாக்கு சட்டத்தை கொண்டு வந்தீர்களே, அங்கே மதசார்பின்மை எங்க? ஹிஜாப் வழக்க கொண்டு வந்தீர்களே, அங்கே மதசார்பின்மை எங்க? ஒவ்வொரு சட்டமா கொண்டு வாரீங்க, ஒவ்வொரு திட்டங்களாக கொண்டு வாரீங்க, ஆனால் எங்கேயுமே மதசார்பின்மை பிரதிபலிக்கவில்லையே. ஒரு மதம் தானே பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது. அது இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரில்லையா? இதுதான் எங்களுடைய கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிற மத நண்பர்களே, இந்த கூட்டத்தின் வாயிலாக சில தகவல்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக கேள்விக்குறியாக ஆக்கப்படும் மதசார்பின்மை என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய தாய் திருநாட்டிலே, மதசார்பற்ற நம்முடைய நாட்டிலே மதசார்பு என்ற இந்த கொள்கைக்கு என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதனை நம்முடைய அரசியல் சாசன சட்டங்கள் வகுத்து தந்த விஷயங்களுக்கெல்லாம் இன்றைய நடைமுறைகள் எப்படியெல்லாம் மாறுபட்டு இருக்கிறது, ஆட்சியாளர்களால் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதையெல்லாம் விளக்க வேண்டும் என்பதற்கு இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பிற்குள்ளே செல்வதற்கு முன்பு நம்முடைய திருநாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தின் முகவுரையை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே நாம் வாழுகிறோம் என்றால், இந்த நாட்டிற்குள்ளே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் அரசியல் சாசன சட்டங்கள். இந்த அரசியல் சாசன சட்டம் 1947 உருவாக்கப்பட்டு 48 அங்கீகாரம் அளிக்கப்பட்டு இன்றளவும் ஏடுகளிலே அவைகள் பாதுகாக்கப்பட்டு பல்வேறு சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டும் வருகிறது. ஒரு இந்தியராக இருக்கக்கூடிய ஒருவர் இவைகள் அனைத்தையும் ஏற்று நடக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய முக உரை, அதிலே என்ன விஷயங்களை தொகுத்து அளித்திருக்கிறார்கள் என்றால், இந்த சட்ட திட்டங்கள் அனைத்துமே இந்திய நாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு உரியது. நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி கொண்ட சட்ட திட்டங்கள் இப்படின்னு அதுல ஆரம்பிச்சு அரசியல், சமூகம், பல்வேறு விஷயங்களிலே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இந்தியர்கள் அனைவர்களும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். மதசார்பற்ற அந்த நிலையை கடைபிடிக்க வேண்டும். சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை நாம் அனைவர்களும் கடைபிடிக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்றெல்லாம் இந்த முகவுரையிலே நாம் ஏற்றிருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டத்தினுடைய முகவுரையிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இதை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், மதசார்பின்மை என்பது நம்முடைய நாட்டினுடைய அடிப்படை அஸ்திவாரம். எத்தனையோ நாடுகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. சில நாடுகள் மதத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கி இருப்பார்கள். சில நாடுகள் டெமோக்ரசியை வைத்து அரசியல் சாசனம் சட்டத்தை உருவாக்கி இருப்பார்கள். நம்முடைய நாட்டிலே அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கினார்கள். இங்கே மத சார்பின்மை அதுதான் அடிப்படை என்று சொல்லி உருவாக்கினார்கள். இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மத சார்பின்மையை கடைபிடிக்க வேண்டும். இதுதான் இதனுடைய அடிப்படை அர்த்தம். ஒரு முஸ்லிம் பிரதமராக வருகிறார், ஒரு சீக்கியர் பிரதமராக வருகிறார், ஒரு இந்து பிரதமராக வருகிறார். இப்படி அவர்களுக்கு 1000 மதங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் என்று வந்தால் அவர்கள் மதசார்பின்மையை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்குத்தான்
நம்முடைய முன்னோர்கள் இந்த சட்டத்தை ஏற்றி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். இந்தியனுடைய அரசியல் சாசன சட்டமே மத சார்பின்மைதான். அதனாலதான் நீங்கள் பல்வேறு இடங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த தமிழ் தாய் வாழ்த்தாக இருக்கட்டும், தேசிய கீதமாக இருக்கட்டும், ஒரு மதம் சார்ந்ததாக அது இருக்காது. அதிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள், அதிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்து மதத்தையும் சார்ந்ததாகத்தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவைகளாக அவைகள் இருக்காது. நம்ம நாட்டினுடைய தேசிய கொடியை நீங்க எடுத்து பாருங்கள், அவைகளும் அதைத்தான் போதிக்கும். எல்லா மதத்தவர்களும் எல்லா மத நம்பிக்கை கொண்டவர்களும் இங்கே சமம். இதுல முஸ்லிம்கள் உயர்வு, இந்துக்கள் தாழ்வு, இந்துக்கள் உயர்வு, முஸ்லிம்கள் தாழ்வு, இந்த பாகுபாடு இல்லை. அல்லது சீக்கியர்கள் உயர்வு, கிறிஸ்துவர்கள் தாழ்வு, இப்படி பாகுபாடு கிடையாது. மத நம்பிக்கை அவரவர்களுக்கு உரியது. எனவே இங்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய மிக உச்சகட்ட ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பேர்களுமே மத சார்பின்மையை கடைபிடிக்க வேண்டும். இதுதான் இந்த நாட்டினுடைய சட்டம். இன்னும் சொல்ல போனால், இவைகளை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி பல்வேறு விஷயங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தியும் இருக்கிறார்கள். கடந்த காலத்தில் எல்லாம் நீங்கள் அதை பார்க்கலாம், நிகழ்காலத்தில் பார்க்க இயலாது. கடந்த காலத்தில் எல்லாம் அப்படியெல்லாம் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய அரசியல் சாசன சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய மத சார்பின்மை என்பது எவ்வளவு கேலிக்கு உரியதாக ஆக்கப்பட்டு இருக்கிறது, கேள்விகளுக்கு உரியதாக ஆக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் நடைமுறையில் பார்க்கலாம். அதை புரிய வைப்பதற்குத்தான் இந்த தலைப்பும் எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், சமீபத்திலே சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி ஜோசப் அவர்களிடத்தில் வந்த ஒரு வழக்கு சம்பந்தமாக நாட்டுக்கு அவர்கள் ஒரு அறிவுரையை அளித்தார்கள். என்ன அறிவுரை? ஜோசப் அவர்கள் சொல்கிறார்கள், சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகள் அவர்கள் ஒருவர், அவர்கள் சொல்கிறார்கள், நம்ம நாட்டினுடைய இறையாண்மை என்பதே, நம்ம நாட்டினுடைய அடிப்படை தத்துவம் என்பதே மத சார்பின்மைதான். அதை நீக்கிவிட்டீர்கள் என்றால் இந்தியாவை பார்க்கவே இயலாது. இந்தியா என்ற ஒரு நாட்டினுடைய அடிப்படையே மத சார்பின்மை. அதை எல்லாரும் கடைபிடிக்கணும். சில நேரங்களில் இந்த மத சார்பின்மைக்கு பங்கம் வந்து விடுகுமோ என்ற அச்சம் இருக்கிறது. மத சார்பின்மை என்ற வார்த்தையை நம்முடைய அரசியல் சாசன புத்தகத்திலிருந்து நீக்கி விடுவார்களோ என்ற கவலை இருக்கிறது. சொன்னது யார்? சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ் அவர்கள் இப்படி எல்லாம் தன்னுடைய கவலையை தெளிவுபடுத்துகிறார்கள். ஏன் இந்த கவலை எல்லாம் வருகிறது? நாட்டினுடைய போக்கு, அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடுகள், இவைகள் அனைத்துமே மத சார்பின்மைக்கு எதிராக இருப்பதின் காரணத்தினால்தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜே இப்படி பேசுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. எவ்வளவு மோசமான ஒரு நிலை! நம்முடைய நாடு சுதந்திரம் பெறுகின்ற பொழுது, இந்த நாட்டுக்காக வேண்டி, சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட அந்த மக்கள் அத்தனை பேர்களுமே இந்து என்று பார்க்கல, முஸ்லிம் என்று பார்க்கல, ஜைனர்கள் என்று பார்க்கல, புத்தர்கள் என்று பார்க்கல, அத்தனை பேர்களுமே ஒரே ஒரு கோரிக்கையை தான், நாடு விடுதலை பெற வேண்டும், நாம நிம்மதியாக வாழ வேண்டும், அனைத்து மதத்தவர்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும். இப்படித்தான் அன்றைக்கு பாடுபட்டார்கள். அதற்குத்தான் இப்பொழுது ஆபத்து. அதுதான் இப்பொழுது கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எந்தெந்த அடிப்படையெல்லாம் ஆக்கப்படுகிறது என்று நீங்க பாருங்கள். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அல்ல ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுல நீ எதை சாப்பிட வேண்டும் என்று சர்ச்சை வராது. அவர்களுடைய மனதுக்கு விருப்பமானவற்றை அவர்கள் உண்ணுவார்கள், சாப்பிடுவார்கள். எனக்கு என்ன பிடிக்கிறதோ அதை நான் சாப்பிடுவேன், உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை நீங்க சாப்பிடுவீங்க. ஆனால் இன்றைக்கு என்ன? இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன? மாட்டுக்கறியை நீ சாப்பிடாத. ஏன் போய் சாப்பிடக்கூடாது? அது எங்களுடைய மனதை புண்படுத்துகிறது.
அப்படின்னு ஒரு வாதத்தை வைத்தார்கள். சரி, வைத்தது அவருடைய கருத்தாக இருக்கட்டும். ஒரு மனுஷன் அவருடைய கருத்தை முன்வைக்கிறான். ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், மதசார்பின்மையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க? மாட்டுக்கறியை நீ சாப்பிடக்கூடாது, மாட்டுக்கறியை நீ விற்க கூடாது, மாட்டுக்கறியை நீ வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. ஒரு சமயம் நீ அப்படி பயன்படுத்தினால் என்றால் உனக்கு இத்தனை ஆண்டுகள் ஜெயில் தண்டனை அல்லது அபராதம், இப்படி எல்லாம் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இப்ப இங்கதான் பிரச்சனையே வருகிறது. என்ன பிரச்சனை? ஒரு மாட்டை சாப்பிடுவதோ சாப்பிடாமல் விடுவதோ அது அவரவருடைய உரிமைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அவர்கள் விரும்பி அடிப்படையில் சாப்பிடலாம், சாப்பிடாமலும் இருக்கலாம். எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, விட்டுட்டு போகலாம். எனக்கு இந்த உணவு பிடிச்சிருக்கிறது, நான் சாப்பிடலாம், அது அவங்களுடைய உரிமை. ஆனா இங்க என்ன வருகிறது? மதத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கிறாங்க. எந்த அடிப்படையில்? ஒரு உணவு தவறு என்றால், அது சரியில்லை என்றால் ஆய்வின் அடிப்படையில் அல்லது ஒரு நல்ல சிந்தனையின் அடிப்படையில் அதை தவறு என்று சொல்லலாம், அது தப்பு இல்லை. ஆனா இது அப்படியே சொன்னாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா, சமீபத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு உணவுப் பொருளுக்கு தடை பண்ணாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னது? பஞ்சு மிட்டாய் இருக்குதுல்ல, அதுல கலரை பயன்படுத்துகிறார்கள். கலரை பயன்படுத்தக்கூடிய அந்த பஞ்சு மிட்டாயை இனிமேல் தமிழகத்தில் விற்க கூடாது அப்படின்னு தடையை கொண்டு வந்தாங்க. எதுக்காக? அந்த பஞ்சு மிட்டாயில கலரை சேர்க்கிறார்கள், அதுல ரசாயனம் கலக்கப்படுகிறது. அந்த ரசாயனம் வேதியியல் பொருள் காரணத்தினால கேன்சர் நோய் வருகிறது. அப்ப இதை சாப்பிடக்கூடியவர்களுக்கு கேன்சர் வருகிறது என்ற காரணத்திற்காக வேண்டி இது தடை. ஆய்வு செய்து அது முடிவு எடுத்து ஆய்வாளர்கள் அனைவர்களும் அது ஒருமித்த கருத்தில் அதற்கு பின்னால அதை தடை பண்றாங்க. இது ஒரு வகையில சரி. ஏன்? இது உடல் நலத்திற்கு தீங்கு, கேன்சரை வர வைக்கக்கூடிய ஒன்று, அதனால இது தவறு அப்படின்னு சொல்லுகின்ற அந்த நேரத்தில் இது நியாயம் என்று சொல்லலாம். ஆனால் இது போன்ற மனிதர்களுக்கு தவறை ஏற்படுத்தக்கூடிய, மனித உடலுக்கு தீங்கி தரக்கூடிய எல்லா பொருளையும் தடுத்திருக்கிறார்கள். அது 1008 கேள்வி. சாராயம் மனித உடலுக்கு தீங்கு தான். அந்த சாராய பாக்கெட்லையும் சாராய கடையிலையும் எழுதி வைத்திருப்பாங்க, குடியை கெடுக்கும் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டே விற்பாங்க. அது ஒரு தனி முரண்பாடு, தனியா, அது தனி விஷயம். சாராயம் விற்க கூடாது, உடல் நலத்துக்கு கேடு, அதனால விற்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு, குடிக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை விற்கவும் செய்வாங்க, நல்ல குடின்னு சொல்லுவாங்க. முரண்பாடு இருக்கிறது. ஆனால் இந்த பஞ்சு மிட்டாய தவறு, உண்ணாதீர்கள், அதுக்கு நாங்க தடை விதிக்கிறோம் என்று சொன்னால் ஒரு அறிவியல் ஆய்வு அங்கே முன்வைக்கப்படுகிறது. இப்போ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஒரு அறிவியல் ஆய்வை முன்வைத்து சொன்னார்கள் என்றால் அது ஏத்துக்கிடுவோம். நீ மாட்டுக்கறியை சாப்பிட்டால் உனக்கு கேன்சர் வருகிறது, மாட்டுக்கறி நீ சாப்பிட்டால் உனக்கு இன்னென்ன வியாதிகள் வருகிறது, இப்படி ஆய்வு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதுல நியாயம் இருக்கிறது. ஆனா மாட்டுக்கறி கூடாது என்று தடை செய்தார்களே, பல்வேறு மாநிலங்களில் இன்னைக்கும் தடை வைத்திருக்கிறார்களே, என்ன காரணம் சொன்னாங்க? இத மாதிரி அறிவியல் ஆய்வோடு ஆய்வகத்தில் பகுப்பாய்வு செய்து இதுல இன்னென்ன கூறுகள் இருக்கிறது, இன்னென்ன தவறுகள் இருக்கிறது, எனவே இதை உண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார்களா? அப்படி சொல்லல. அது எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு அது கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை, எனவே இதை நீங்க சாப்பிடாதீங்க. அதுல கொஞ்சம் உச்சகட்டை என்ன, மாட்டுக்கறி திங்கவில்லை என்றால் நீங்க செத்தா போயிருவீங்க, இப்படி எல்லாம் அறிவுபூர்வமா கேட்கிறோம் என்று நினைத்து விட்டு இவ்வளவு அறிவியெல்லாம் எங்கேயோ கழட்டி வைத்து விட்டு பேசுகிறார்கள். மற்றவர்கள் பேசுவது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் மத சார்பின்மையை நான் கடைபிடிப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துவிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் இதுக்கு தடை விதிக்கிறாங்க. அப்ப அறிவியல் ரீதியாக ஒரு காரணத்தை சொல்லி இந்த இறைச்சியில் இன்னென்ன தவறுகள் இருக்கிறது என்று சொன்னால்
அது நியாயம், அது சரிதான். ஆனால் அவைகள் எதையுமே பேசாம அது எங்க மத நம்பிக்கை, எங்களுக்கு அது நீங்க சாப்பிடுவது தப்பு இப்படின்னு சொன்னால் இது மதசார்பற்ற நாட்டில் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு சட்டமா? நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தை மிகப்பெரிய மேதைகள் ஏற்றி வைத்தார்களே, அந்த சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய ஒன்றா இது? நிச்சயமாக இல்லை. அரசியல் சாசன சட்டத்தை காலில் போட்டு மிதித்தால்தான் அல்லது மதிக்க மாட்டேன் என்று சொன்னால்தான் அதற்கு மாற்றமாக நடக்க முடியும். ஆனா மாற்றமா நடக்கிறாங்க, எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறாங்க, ஆமா இது சரிதான் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்கும் என்றால், ஆட்சியாக இருக்கும் என்றால், ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு சார்பாக இருக்கவே கூடாது. முஸ்லீம் ஆட்சி வந்தாலும் முஸ்லீம்களுக்கு சார்பாக இருக்கக்கூடாது. வேற எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த மதத்தை சார்ந்து அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது. இதுதானே இப்படித்தானே நடக்கிறது. அப்ப இப்பதான் நமக்கு கேள்வி வருகிறது, நீங்க மத சார்பின்மை அப்படின்னு நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தில் எழுதி வைத்திருக்கிறோமே, அப்ப அதுக்கு ஒரு கேள்விக்குறி வரலையா? அதுக்கு ஒரு பங்கம் வரலையா? அதுக்கு ஒரு சிக்கல் வரலையா? இந்த சிக்கல் எல்லாம் இப்படி சட்டம் ஏற்றப்படுவதன் காரணத்தினால்தானே சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவர்கள் இப்படி உபதேசம் செய்கிறார்கள். அரசியல் சாசன சட்டத்திற்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது, மதசார்பின்மைக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று பேசுவதற்கு இதுதான காரணம். அடுத்து நீங்க பாருங்க, மதசார்பின்மைக்கு எதிராக என்னென்ன சட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள், கொண்டு வந்தார்கள் என்று நீங்க பாருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஹிஜாப் வழக்கு. ஹிஜாப் பிரச்சனையில கர்நாடகாவில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பிள்ளைங்க அவங்க கல்லூரிகளுக்கோ பள்ளிக்கூடங்களுக்கோ செல்கின்ற பொழுது தலையில ஒரு முக்காடு போட்டுக்கிடுவாங்க, அவ்வளவுதான். யூனிஃபார்ம் எல்லாம் கட்ட மாட்டாங்க. அந்த கல்லூரியில அல்லது அந்த ஸ்கூல்ல என்ன யூனிஃபார்மோ அந்த யூனிஃபார்மோ போட்டுக்கிடுவாங்க. யூனிஃபார்முக்கு மாற்றமே கிடையாது. அந்த யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு தலையை மறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தலையில ஒரு ஸ்கார்ப் போட்டுக்கிடுவாங்க, அவ்வளவுதான். உடனே வந்தார்கள், இது மதசார்பற்ற நாடு அப்படின்னாங்க. சரிப்பா, மதசார்பற்ற நாடு, அதனால என்ன பிரச்சனை? நீங்க ஹிஜாபை அணியக்கூடாது. ஹிஜாப் அணிய வந்தால் அது உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய, முஸ்லீம் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே சட்டமன்றத்தில் சட்டத்தை ஏற்றுதாங்க, இனிமேல் முஸ்லிம்கள் ஹிஜாபு அந்த முக்காடை அணியக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆடைகள்ல நம்ம நாட்டில் எங்கேயாவது இப்படி இருக்கா? நம்முடைய அரசியல் சாசன சட்டம், அரசியல் சாசன சட்டத்தில் ஹிஜாப் அணியக்கூடாது, ஒரு பெண்மணி தலையில முக்காடு அணியக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா? எப்படி இருக்குது தெரியுமா? அரசியல் சாசன சட்டத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அவனுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த மதத்தை சார்ந்து இருக்கிறானோ அந்த மதத்தை பின்பற்றுவதற்கும் அவனுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் வழிபாடு செய்வதற்கும், அதுவும் எப்படி? அச்சமற்ற நிலையில். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இந்தியனும் அச்சமற்ற நிலையிலே தன்னுடைய கடவுளை வழிபாடு செய்வதற்கும், தன்னுடைய மதங்களை பின்பற்றுவதற்கும், தன்னுடைய மதங்களை பிரச்சாரம் செய்வதற்கும் அவனுக்கு உரிமை இருக்கிறது. இது எங்க? நம்முடைய அரசியல் சாசன சட்ட புத்தகத்தில் இவ்வளவு உரிமை இருக்கிறது. என்னுடைய மதத்தை நான் கடைபிடிக்கலாம், என்னுடைய மதத்தினுடைய கோட்பாட்டின்படி நான் நடக்கலாம். அது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தவர்களுக்கும் அவர்களுடைய மதம் எதை சொல்கிறதோ அந்த அடிப்படையில் அவர்கள் பிரச்சாரம் பண்ணலாம், கடைபிடிக்கலாம், அவர்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அவருடைய மதத்தை பின்பற்றி நடக்கலாம் என்று அரசியல் சாசனம் சட்டம் சொல்கிறது. ஆனா நடைமுறை என்ன? எதை சட்டமா கொண்டு வந்திருக்கிறாங்க? நீ என்ன ஆடை அணியணும் அது நாங்க தான் தீர்மானிப்போம், நீ இந்த முக்காடை போட்டு வரக்கூடாது, முக்காடை போட்டு வந்தால் அது சரியல்ல. இப்பதான் ஒரு கேள்வி வருகிறது, முக்காடை போடக்கூடாது என்று நம்முடைய அரசியல் சாசன சட்டம் சொல்லல, யூனிஃபார்மை போட வேண்டும், போட யாரும் மறுக்கல. கல்லூரிக்கு போகக்கூடியவர்கள் அல்லது வேற வேற ஸ்தாபனத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள்
அவர்கள் எந்த ஆடையை யூனிஃபார்மாக தந்து இருக்கிறார்களோ அதை போடுவதற்கு மறுக்கல. கூடுதலான ஒரு ஆடையை போட்டு இருக்கிறார்கள், கூடுதலான சில பகுதிகளை மறைத்து இருக்கிறார்கள். இதுல என்ன பிரச்சனை? இதுல யாருக்கு என்ன பிரச்சனை வருகிறது? எந்த மதத்தவர்களை குத்தக்கூடிய விதத்தில் இருக்கிறது? எந்த மதத்தவர்களை வேறு விதத்தில் பார்க்கக்கூடிய விதத்தில் அமைந்து இருக்கிறது? ஒண்ணுமே இல்லையே. என் ஆடை என்னுடைய உரிமை, என்னுடைய மத நம்பிக்கை, அதுக்கு நான் ஆட்பட்டு நடக்கிறேன் அப்படின்னு தானே போகணும். இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? ஹிஜாபுடைய வழக்கு வருகிறது, கோர்ட்டு நீதிமன்றங்கள் அந்த வழக்கை தீர்மானிக்கிறார்கள், அந்த வழக்கை விசாரிக்கிறார்கள். விசாரிக்கின்ற பொழுது எப்படி விசாரித்தார்கள் என்று தெரியுமா? அரசியல் சாசன சட்டத்தை வைத்துக் கொண்டு ஒரு பெண்மணி ஹிஜாப் அணியலாமா அணியக்கூடாதா என்று தீர்ப்பு வர வேண்டும். அந்த தீர்ப்பு அந்த சட்ட புத்தகத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் அணுகியிருக்க வேண்டும். ஆனால் எப்படி வந்தது? இஸ்லாத்துல, முஸ்லிம்களுடைய குர்ஆன்ல, வேதத்துல பெண்கள் ஹிஜாபை அணிய வேண்டும், தலை முக்காடை அவர்கள் அணியத்தான் வேண்டும், தலையை மறைக்கத்தான் வேண்டும் என்று எங்கேயாவது இருக்குதா? எங்க போய் பார்த்தாங்க? குர்ஆன்ல. குர்ஆன்ல போய் பார்க்கறாங்க. சரி, குர்ஆன்ல பாத்தீங்கன்னா மாட்டுக்கறி திங்க கூடாதுன்னு குர்ஆன்ல இருக்கா? அப்பவும் குர்ஆன்ல போய் பார்க்கணும்ல. மாட்டுக்கறியை தடை பண்றீங்க, மாட்டுக்கறி கூடாது அப்படின்னாங்க. அப்ப இதற்கு குர்ஆன்ல பார்த்த நீங்க மாட்டுக்கறி தடை அப்படின்னு சொன்னா குர்ஆன்ல எங்கேயாவது இருக்குதா? அப்ப நீங்க குர்ஆனை எடுத்து பார்த்தீங்களா? இன்னும் சொல்ல போனால் குர்ஆனை எடுத்து பார்க்க கூடாது. முஸ்லிம்கள் அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் வழிபாட்டு முறைகளுக்கு, பேணுதலுக்கு அவங்க குர்ஆனை படிப்பாங்க, அது தனி மேட்ரு. ஆனால் ஒரு நீதிமன்றங்கள், வழக்காடு மன்றங்கள் எதை பார்க்கணும்? குர்ஆனை, பைபிளை, பகவத்கீதையை, மற்ற வேத நூல்களை எல்லாம் அவங்க அதை பார்த்த தீர்ப்பளிக்கணும். அப்படி தீர்ப்பளித்தால் இது மத சார்பற்ற நாடுதானா? இதான கேள்வி வருகிறது. எங்களுடைய விவகாரம் மத நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம், அது உங்கள்கிட்ட வருகிறது அப்படின்னா அது வேற. இது மதம் சார்ந்த ஒரு விஷயமாக உங்கள்கிட்ட வரல. பெண்கள் ஹிஜாப் அணிந்து கொண்டு செல்கிறார்கள், ஒரு அரசாங்கம் தடை செய்கிறது. மதத்தை வைத்து அவங்க தடை பண்ணாங்க, மதத்தை வச்சு தடை பண்ணல. குர்ஆன்ல இருக்குது இல்லை என்பதை ஆதாரமாக காட்டி அவங்க தடை பண்ணல. அவங்க தடை பண்ணது அனைத்துமே நீங்க ஹிஜாப் அணிய கூடாது, அவ்வளவுதான். இதைத்தான் அவங்க சொன்னாங்க. அப்ப நீதிமன்றங்களும் இதுக்கு சட்ட புத்தகத்தின் அடிப்படையில், நம்முடைய அரசியல் சாசன சட்டம் வழங்கிய அந்த விஷயங்களின் அடிப்படையில் தீர்ப்பளித்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். நம்ம அரசியல் சாசன சட்டத்திலேயே ஆமா பெண்கள் ஹிஜாப் அணியக்கூடாது அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. அது சரியா தப்பாங்கிற வேற, ஆனா ஏத்துக்கொள்வோம். சட்ட புத்தகத்தில் இருக்குதுல, அரசியல் சாசன சட்டத்தில் அது இருக்குத்தானே செய்கிறது, சரி அப்படின்னு ஏத்துக்கலாம். ஆனா அப்படியா தீர்ப்பு வந்தது? குர்ஆனை பாருங்க, ஹதீஸ பாருங்க, அது நாங்கள பார்ப்போம். அது குர்ஆன்ல இப்படி இருக்குதா அப்படி இருக்குதா? அப்பமும் அங்கே வழக்காடிய வக்கீல்கள் குர்ஆன்ல இருக்குது என்பதை காட்டவும் செய்யறாங்க. அதுக்கு பின்னால என்ன கேள்வி தெரியுமா? கட்டாயம் இருக்குதா? எப்படி போறாங்கன்னு பாருங்க. குர்ஆன்ல பெண்கள் ஹிஜாப் அணியணுமா இருக்குது, அதை காட்டின பிறகு கட்டாயம்னு இருக்குதா? அப்ப இதே மாதிரிதான் எல்லா மதத்திற்கும் அவங்களுடைய விவகாரத்திற்கு அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களுடைய வேதத்தை வைத்துக் கொண்டுதான் நீங்க தீர்ப்பளிப்பீங்களா? இப்பதான் நம்மளுக்கு சந்தேகம் வருகிறது. நாடு எங்கே போய் கொண்டு இருக்கிறது? ஆட்சியாளர்கள் வேறு ஒரு கோணத்தில் இழுத்துச் செல்கிறார்கள். அதற்கு துணையாக சில நீதிமன்றங்களும் இப்படி போகிறது என்றால் மத சார்பின்மை எங்க? மத சார்பின்மை என்று நாம எழுதி வைத்தோமே, அதுதான் இந்திய நாடு, இந்திய நாட்டினுடைய அடிப்படை நாதங்கள் அதானே. அப்ப இது எங்க போச்சு? இப்படி ஒவ்வொரு வழக்குகளாக இப்படியே போகுது. அடுத்து என்ன செய்யறாங்க? முத்தலாக்கு. முத்தலாக்கு அதெல்லாம் கூடாது, பெண்களுக்கு கடுமையான அது பிரச்சனை, அடிமைப்படுத்துகிறார்கள். சரி, முத்தலாக்கு கூடாது, அது பெண்களை மிகப்பெரிய அடிமைப்படுத்துகிறது அப்படின்னா முத்தலாக்குனா என்ன? அதை நீங்க சொல்லுங்க.
குர்ஆன்ல சொல்லப்பட்ட அந்த தலாக்கு சட்டத்தை நீங்க நடைமுறைப்படுத்துங்க. குர்ஆன்ல தலாக்கு சம்பந்தமாக ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் விலகுவதாக இருந்தால், பிரிவதாக இருந்தால் என்ன சட்டமோ அதை நீங்க கொண்டு வாங்க. நாடாளுமன்றத்தில் இந்த முத்தலாக்கு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க. இது எப்படி மதசார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக, மதசார்பின்மைக்கு ஆதரவாக இந்த சட்டம் எப்படி இருந்தது? இப்படிதான் கொண்டு வரணுமா? முத்தலாக்கு என்பது முஸ்லிம்களுடைய தனிப்பட்ட அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளது. அதே நேரத்தில் முத்தலாக்கை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். தலாக் 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 அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மனைவி அவங்க கணவனை விட்டு பிரிந்து விட வேண்டும் என்பது இஸ்லாத்துல இல்ல. ஆனா முஸ்லிம்கள் சில பேர் அப்படி நம்புறாங்க. அது தனி மேற்று. முத்தலாக்கு என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய முத்தலாக்கு என்பது வேறு, நடைமுறையில் இருக்கக்கூடிய முத்தலாக்கு என்பது வேறு. அது தனி விஷயம். ஆனாலும் கூட ஒருவனுடைய நம்பிக்கையில் நாடாளுமன்றம் தலையிட்டு இந்தியாவில் நாங்க மெஜாரிட்டியாக இருக்கிறோம் என்ற காரணத்தை முன்வைத்து நாங்க அந்த தலாக் சட்டத்தில் தலையிடுவோம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தலாக் சட்டத்தை நாங்க தூக்கி எறிஞ்சு விடுவோம் அப்படின்னா இது எதை காட்டுது? மதசார்பின்மையை காட்டுகிறதா அல்லது ஒரு மதம் சார்ந்த நிகழ்வாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? எப்படி, எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? அப்ப இப்படியே போனாச்சுன்னா அடுத்து ஒவ்வொரு சட்டமா வரும். முஸ்லிம்கள் தொப்பி போடலாமா போடக்கூடாதா, அதுக்கு ஒரு தனி சட்டம். முஸ்லிம்கள் ஜுப்பா போடலாமா போடக்கூடாதா, அதுக்கு இன்னொரு சட்டம். முஸ்லிம்கள் நிறைய பேர் தஸ்பீ மணி வச்சிருப்பாங்க, தஸ்பீ மணி வைக்கலாமா வைக்க கூடாதா? இதுதான் மதசார்பின்மையா? இப்படி ஆய்வு பண்ணுவதும், இப்படி எல்லாம் முஸ்லிம்களை எல்லா விதத்திலையும் கொச்சைப்படுத்துவதும், அவருடைய நம்பிக்கையை இழிவுபடுத்துவதும் இதுதான் மதசார்பின்மையா? இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அரசியல் சாசன சட்டம் இன்னும் தெளிவாக சொல்கிறது, யாரும் யாருடைய மதத்தையும் குறைத்து பேசக்கூடாது. மதசார்பின்மையே அப்படித்தான். அவரவருடைய நம்பிக்கை அவரவர்களுக்கு மேலானது. எந்த மதத்தையும் இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்ற கருத்தில் இன்றைக்கும் இருக்கிறது அரசியல் சாசன சட்டத்தில். அப்ப இவைகள் எல்லாத்துக்கும் எதிராக நீங்கள் தீர்ப்பு அளிச்சிருக்கிறீர்களே, சட்டத்தை ஏற்றிக்கொண்டு இருக்கிறீர்களே, எவ்வளவு மோசமானது! இதெல்லாம் மதசார்பின்மை அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? இது எல்லாம் ஒரு மதத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்படுகின்ற செய்தி இல்லையா? அதே போன்று இன்னொரு விஷயத்தை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்க, இந்த நாட்டில் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் அவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களை கட்ட முடியும். யாருனாலும் எங்கனாலும் கட்டிக்கிடுவாங்க. ஆனா முஸ்லிம்களா இருந்தான்னு வைங்களேன், ஒரு பள்ளிவாசலை கட்ட முடியுதா? நீங்க ஒரு பள்ளிவாசலை கட்டி பாருங்க. பள்ளிவாசல் கட்டுவதா இருந்தால் உடனே தாசில்தார் வந்துருவாரு, கலெக்டர் வந்துருவாரு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் வந்துருவாங்க. என்ன கட்டுதீங்க? பள்ளிவாசல். பெர்மிஷன் வாங்குனீங்களா? சரிங்க, பெர்மிஷன் வாங்குறோம். எங்க வந்து வாங்கணும்? கலெக்டர் ஆபீஸ்ல வந்து வாங்குங்க. கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்தா அப்படியே கிடப்புல கிடக்கும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆச்சு, மனுவை ஆய்வு பண்ணீங்களா, விசாரித்தீர்களா அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டக்கூடிய உரிமை இல்லை. ஏங்க உரிமை இல்லை? இந்த நாட்டில் நாங்களும் வரி கொடுக்கிறோம். இந்த நாட்டினுடைய சட்டத்தை உங்களை விட நாங்கள் கூடுதலாக மதிக்கிறோம். இறையாண்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்கிறோம். இப்படியெல்லாம் நாங்கள் நடக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டுவதாக இருந்தால் எவ்வளவு பெரிய இடையூறுகள்! கட்ட முடியுதா? எவ்வளவு பெரிய சிக்கல்கள், எவ்வளவு பெரிய சட்டம்! கடைசியாக கோர்ட் வரை போகணும். ஒரு இறை இல்லத்தை கட்டுவதற்கு, ஒரு முஸ்லிம் பள்ளிவாசலை உருவாக்குவதற்கு அவ்வளவு கஷ்டம். அதையும் தாண்டி சில பேர் கட்டிவிட்டார்கள் என்றால், ஊபி போன்ற மாநிலங்களில் இது சட்டவிரோதமான குடியிருப்பு அல்ல சட்டவிரோதமான கட்டடம் என்று சொல்லி புல்டோசரால இடிச்சு தள்ளுறாங்க. சட்டவிரோதமான கட்டடம், சட்டவிரோதமாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்றால், இதே போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த வணக்க வழிபாட்டு ஸ்தலங்களாவது இடிக்கப்படுகிறதா? எங்கெல்லாமோ இருக்கிறது, ரோட்ல இருக்கிறது, ஹைவே டிபார்ட்மெண்ட் அது கண்டுகொள்ளாது, கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கும். கலெக்டர் அங்கேயும் போய் அவர் வழிபாடு பண்ணுவாரு. எந்த இடத்துல எல்லாம் ஆக்கிரமிப்பு சொல்லி இவங்க ஆக்கிரமிப்பு அகற்றுவார்களோ அங்கெல்லாம் வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்கும்.
அதை மட்டும் விட்டுருவாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு ஐயம் வருமா வராதா, ஒரு சந்தேகம் வருமா வராதா? இந்திய திருநாடு என்பது இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் மதசார்பின்மையை கடைபிடிக்கிறார்களா அல்லது மதசார்பின்மையை குழி தோண்டி புதைத்து விட்டார்களா? இந்த கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையா? அதான் நாங்க கேட்கிறோம். எல்லாத்துக்கும் அவர்களுடைய மதம் சார்ந்த கட்டடங்களை, மதம் சார்ந்த விஷயங்களை நடத்துவதற்கு, உருவாக்கி கொள்வதற்கு எல்லாத்துக்கும் முழு சுதந்திரம் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் என்றால் நீ பள்ளிவாசலை கட்டாத, இஸ்லாமியர்கள் என்றால் அவன் போற போக்குல எங்கயா நின்று தொழுதுட்டா நீ தொழாத. இதெல்லாம் எங்க கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது? இந்திய நாட்டில் இது எல்லாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் நீங்க பாருங்களேன். சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டமும் என்ன சொல்லுகிறது? ஒரு இந்துவாக இருந்தால், அவர் வெளிநாட்டை சார்ந்தவராக இருந்தால் இந்தியாவில் வந்து குடியுரிமை பெறலாம். ஒரு கிறிஸ்துவராக இருக்கிறார், அவர் ஆப்கானிஸ்தான பாகிஸ்தானை சார்ந்தவராக இருந்தால் அவர் குடியுரிமை பெறலாம். ஒரு ஜெயினராக இருந்தால் அல்லது புத்தராக இருந்தால் அவங்களும் வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்து இங்க வந்தார்கள் என்றால் இந்திய குடியுரிமையை பெறலாம். அவர் முஸ்லீமா இருந்தால் உனக்கு அது கிடையாது. இதானே அந்த சட்டம். முஸ்லீமா இருந்தால், நீ வெளிநாட்டை சார்ந்தவனாக இருந்தால் வெளிநாட்டை சார்ந்தவன் தான், உனக்கு குடியுரிமை கிடையாது. அதுல பின்னணி என்ன? இந்த சட்டங்கள் மேலோட்டமாக பார்த்தால் சரி, வெளிநாட்டுக்காரன் தானே அப்படின்னு ஆக்கலாம். ஆனா இதனுடைய பின்னணி என்ன? பின்னணி என்பது இந்தியாவுல தாய்நாடாக பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடியவர்களையும் அந்நியப்படுத்தி இவன் இந்த நாட்டை சார்ந்தவன் அல்ல என்று சொல்வதற்குத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இதற்குத்தானே சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த இஸ்லாமியர்கள் நடத்தினார்கள். அப்பவும் கேள்வி கேட்கிறோம், எப்ப நீ வந்து இந்திய நாட்டினுடைய மத சார்பின்மையை கடைபிடிப்பதாக இருந்தால், எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் இன்னொரு நாட்டில் இருந்து மதத்திற்காக வேண்டி துன்புறுத்தப்பட்டு, அடிக்கப்பட்டு, விரட்டப்பட்டு இந்தியாவுக்கு வருகிறான் என்றால் அவனுக்கு நாங்கள் இந்திய நாட்டினுடைய பிரஜை என்ற உரிமையை வழங்குவோம் என்றால் எல்லாத்துக்கும் கூட அது மத சார்பின்மை. எல்லா மதத்தவரையும் எனக்கு சமம். ஆனா முஸ்லிம் உனக்கு மட்டும் கிடையாது அப்படின்னா, அப்ப அதுக்கு பல்வேறு விளக்கங்கள் சொன்னாங்க. பக்கத்து நாடு அது பாகிஸ்தான், அங்க முஸ்லிம்கள் துன்புறுத்தப்பட மாட்டாங்க. ஆப்கானிஸ்தான் அது முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா வாழக்கூடிய நாடு, அங்கே துன்புறுத்தப்பட மாட்டாங்க. பங்களாதேஷ் அது முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடு, அங்கேயும் துன்புறுத்தப்பட மாட்டாங்க. ஆனால் அங்கே துன்புறுத்தப்படக்கூடியவர்கள் இன்ன பிற மதத்தவர்கள் தான் அப்படின்னாங்க. சரி, அங்க ஒரு பேச்சுக்கு அங்க முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி துன்புறுத்தப்படவில்லை என்றால், பக்கத்துல பர்மா இருக்குது, அங்க வந்து முஸ்லிம்கள் துன்புறுத்தப்பட்டால் ஓடி வந்தாங்களே, கண்ணு முன்னால் நடந்துச்சு. பர்மானுடைய ஆட்சியாளர்கள் அவருடைய கண்ணு முன்னாலேயே அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் முஸ்லிம்களை தீக்கிரையாக ஆக்கினார்களே, வெட்டினார்களே, வீட்டோடு வைத்து தீய வைத்து கொளுத்தினார்களே, அவ்வளவு பெரிய கொடுமை நடந்தது. அங்கே இருந்து ஓடி இந்தியாவில் தஞ்சம் அடைந்தார்களே, இதெல்லாம் உங்க கண்ணு முன்னால தானே பாத்தீங்க. முஸ்லிம் என்பதற்காக வேண்டிய மிகப்பெரிய அநியாயங்கள், அட்டுழியங்கள் அங்கே நடைபெற்றது. உலக நாடுகள் அத்தனை பேர்களுமே கண்டித்தார்களே, ஏன் இந்தியாவும் சேர்ந்து கண்டித்தீர்களே. அப்படி என்றால் அங்கு பாதிக்கப்பட்டது முஸ்லிம் இல்லையா? மதத்திற்காக வேண்டி துன்புறுத்தப்படவில்லையா? அப்ப அவனுக்கு ஏன் கொடுக்கல? அவனுக்கு ஏன் இந்திய நாட்டினுடைய குடியுரிமை கொடுக்கல? பாகிஸ்தான்ல இருந்து ஒரு இந்துவோ, கிறிஸ்துவனோ, சீக்கியரோ, புத்தரோ வந்தால் கொடுக்க வேண்டும். நாங்க அதை மறுக்கல, கொடுங்க. அதை நம்ம எதிர்க்கல, கொடுங்க. அதே போன்று இன்னொரு நாட்டில் இருந்து முஸ்லிம் என்பதற்காக வேண்டி துன்புறுத்தப்படுகிறார் என்றால் அவனுக்கும் கொடுக்கணுமே. அதுக்கு பேர் தானே மத சார்பின்மை. ஆனா அப்படி செய்யலையே. அந்த சட்டத்திலையும் இவ்வளவு பெரிய அநியாயங்கள், இவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் அங்கேயும் இருக்குது. இந்திய நாட்டில் கடந்த 10 ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மத சார்பின்மைக்கு எதிராக நடைபெறுகின்ற விவகாரங்கள் என்பது 1-2 அல்ல, இத மாதிரி ஏராளமாக சென்று கொண்டே இருக்கிறது. பட்டியல் நீண்டுகிட்டே போகும். அவ்வளவு விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் மத சார்பின்மைக்கு எதிராக, இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக. இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயிலை கட்டினாங்க. சரி, கேட்டா எங்களுடைய நம்பிக்கைன்னாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? கடைசிதான் நம்பிக்கை, முதல்ல அங்கதான் ராமர் பிறந்தாரு அப்படின்னாங்க.
சரிப்பா ராமர் அங்கதான் பிறந்தாரு, ஆதாரத்தை காட்டு அப்படின்னா ஆதாரம்லாம் காட்ட முடியாது, நம்பிக்கை அப்படின்னாங்க. அதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? இல்ல இல்ல, பாபர் தான் அந்த இடத்தில் ராமர் கோயிலை இடித்து விட்டு பள்ளிவாசலை உருவாக்கினார், அதுக்கு ஆதாரத்தை காட்டுப்பா அப்படின்னா அகல ஆய்வு. நம்ம நாட்டில் ஒரு அகல ஆய்வு இருக்குது, அகல ஆய்வுத்துறை. மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாலும் அப்படியே எழுதி கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் தான் அகல ஆய்வுத்துறை. ஆய்வுலாம் பண்றது இல்லை. அப்ப அந்த அகல ஆய்வும் என்ன தீர்ப்பை வழங்கினார்கள் என்றால், ஆமா ஏற்கனவே பள்ளிவாசல் இருந்தது, ஏற்கனவே கோயில் இருந்தது, அந்த கோயிலை இடித்து விட்டு தான் பள்ளிவாசலை கட்டினார்கள் அப்படின்னாங்க. சரி, எல்லாத்தையும் கொண்டு வாங்க, சுப்ரீம் கோர்ட்ல வாதமாக வைங்க அப்படின்னா அங்கே எந்த வாதமும் எடுபடவில்லை. இவங்க சொன்னாங்களே கோயிலை இடித்து விட்டு தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது, அதுக்கு ஆதாரத்தை இல்ல, பாபர் இவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்தார் என்று இவங்க ஒரு வரலாறு சொன்னாங்களே, அதுக்கு ஆதாரம் இல்ல. அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சதுன்னா, ஒண்ணு இல்ல, மக்களுடைய நம்பிக்கை, மனசாட்சி, கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் நாங்க தீர்ப்பளிக்கிறோம் அப்படின்னாங்க. சொன்னாங்களா? இவ்வளவு சொன்னாங்களே. சரி ரைட்டு, இது ஒரு வரலாறுகள், சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள், இப்படியே நடந்துகிட்டே போகுது. அதுக்கு அடுத்து என்ன? அங்க கோயிலை கட்டியாச்சு. கோயிலை கட்டியாச்சுன்னா ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு அங்க என்ன வேலை? அவர் இந்து மதத்தை சார்ந்தவராக இருந்தால் வழிபாடு செய்யலாம், அது அவருடைய நம்பிக்கை. ஒரு முஸ்லீம் பிரதமராக இருந்தால் பள்ளிவாசல போய் தொழுவாரு, அது அவருடைய நம்பிக்கை. ஒரு கிறிஸ்துவர் பிரதமராக இருந்தால் அவர் சர்ச்சுக்கு போவாரு, அவருடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில நாம எந்த குறையும் காணவில்லை. ஆனால் இங்க என்ன நடக்குது? நம்மளுடைய நாட்டு பிரதமரே போறாரு, அவரே பூஜை பண்றாரு, அவரே சடங்குகளை செய்யறாரு. அதுக்கு பிரதமர் அலுவலகமே அதுக்கு உதவிகள் செய்கிறது, அரசாங்கமே முன்னின்று நடத்துகிறது. இதுதான் நாம கேட்கிறோம். ஒரு பிரதமர் அவருடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட மனிதராக அவர் ராமரை வணங்கட்டும், முருகனை வணங்கட்டும், வேறு தெய்வங்களை வணங்கட்டும், அது வேற மேற்று. ஆனால் இங்க ஒரு அரசாங்கமே முன்னின்று இப்படி திருவிழாக்களை நடத்துகிறது, இது சரியா? இது மதசார்பின்மைக்கு இது உகந்த ஒரு செயல் தானே? எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டாங்க. இது பிரதமருக்கு தேவையா? எதுக்கு இவர் அங்க போகிறார்? இவருக்கு அங்க என்ன வேலை? எல்லாருமே, நம்ம மட்டும் இதை கேட்கல, ஏறத்தாழ 60% இந்து சகோதரர்கள் இதே கேள்வியை முன்வைத்தாங்க. அவர்களுக்கும் ராமர் கடவுள் தான். யார் தங்களுடைய கடவுளாக ராமரை எடுத்துக்கொண்டார்களோ அவர்களும் இதை முன்வைக்கிறார். உனக்கு அங்க என்ன வேலை கேட்டா அங்க இருந்து பதில் இல்ல. இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடியதுக்கு என்ன காரணம் என்றால் மதசார்பின்மை. மதசார்பின்மை என்று நம்ம புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறோமே, அரசியல் சாசன சட்டம் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த மதசார்பின்மை எங்க? பள்ளிவாசல் கட்டக்கூடிய விஷயத்துல மதசார்பின்மை எங்க? பள்ளிவாசலை இடுக்கக்கூடிய விஷயத்துல மதசார்பின்மை எங்க? சிஏஏ என்ஆர்சி சட்டங்களை கொண்டு வந்தீர்களே, அங்க மதசார்பின்மை எங்க? முத்தலாக்கு சட்டத்தை கொண்டு வந்தீர்களே, அங்கே மதசார்பின்மை எங்க? ஹிஜாப் வழக்க கொண்டு வந்தீர்களே, அங்கே மதசார்பின்மை எங்க? ஒவ்வொரு சட்டமா கொண்டு வாரீங்க, ஒவ்வொரு திட்டங்களாக கொண்டு வாரீங்க, ஆனால் எங்கேயுமே மதசார்பின்மை பிரதிபலிக்கவில்லையே. ஒரு மதம் தானே பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது. அது இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரில்லையா? இதுதான் எங்களுடைய கேள்வி. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், மெஜாரிட்டியாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் நினைத்தால் எதனாலும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அரசியல் ஆசைக்காக, அந்த நாற்காலிக்காக, அதுல இருந்து வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நீங்கள் இது போன்ற திட்டங்களை கொண்டு வருவீர்கள் என்றால், இந்திய நாட்டை நேசிக்கக்கூடிய, இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை மதிக்கக்கூடிய, மதசார்பற்ற நாடு என்று நினைக்கக்கூடிய மெஜாரிட்டியான மக்கள் இந்த நாட்டிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை விரட்டி அடிப்பார்கள். அது வெகு தூரத்தில் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் உங்களுடைய ஆட்டம், எவ்வளவு நாள் நீங்க ஆட்டம் போடுங்க. ஆனா இந்த நாடு என்பது மதசார்பற்ற நாடு. அதை காப்பாற்றுவதற்காக, அதற்கு உயிர் கொடுப்பதற்காக வேண்டி இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள், ஜைனர்கள், புத்தர்கள், மதசார்பற்றவர்கள் அத்தனை பேரும் திரளுவார்கள். அது வெகு தூரத்தில் இல்ல, வரும். இவங்க என்ன நினைக்கிறாங்க? நாங்க மெஜாரிட்டியா இருக்கிறோம், நாங்க பெரும்பான்மை, அடுத்தாக்க நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்.
நாங்க நினைத்தால் அந்த சட்டத்தை, நாங்க நினைத்தால் இந்த சட்டத்தை எல்லாத்தையும் கொண்டு வருவோம். கொண்டு வா, எதனால் நீ கொண்டு வா. ஆனால் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குமா இல்லையா? எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். சமீபத்தில் சில பேர் பகிரங்கமாக உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பேசுறாங்க. என்ன பேச்சு? இந்து ராஷ்டிரம் அமைப்போம். இது எல்லா அதிகாரிகளும், உளவுத்துறை ஏஜென்சிகள் எல்லாருமே சேர்ந்து வேடிக்கை பார்க்கறீங்க. அத்தனை பேரும் மதசார்பின்மை என்ற இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் இப்படி சொல்லட்டும் பார்ப்போம். ஏதாவது ஒரு முஸ்லிமும் நாங்கள் இந்தியாவுல இஸ்லாமிய ஆட்சி நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னா நாளைக்கே உள்ள வரோம். கேட்டாச்சுன்னா இறையாண்மைக்கு எதிராக, இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக அவன் பேசினான், எனவே நாங்கள் உள்ள வச்சோம். அப்ப இப்படி பேசுறது, இப்படி பேசுவது மட்டும் இறையாண்மைக்கு எதிரானது இல்லையா? மதசார்பின்மைக்கு எதிரான ஒரு கருத்து இல்லையா? அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல் இல்லையா? இதை எப்படி உளவுத்துறைகள், அது பாதுகாப்பு துறைகள், இதை எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க? ஒரு முஸ்லிம் செய்தால் அது வேற பார்வை, முஸ்லிம் அல்லாதவர்கள் செய்தால் அதுக்கு இன்னொரு பார்வை. இது எல்லாம் மத சார்பின்மையை கேள்விக்குறியாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த நாடு எதை நோக்கி செல்கிறது? அந்த அச்சம்தான். மத சார்பினை கடைபிடிக்கக்கூடிய காலமெல்லாம் இந்த நாடு நல்ல நிலைக்கு உயரும். இன்னொரு வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியுமா? நிறைய நாடுகள் மதம் சார்ந்து இருந்தது. இப்ப அவர்களெல்லாம் மதம் சார்ந்த நிலையெல்லாம் மாறி வேற எங்கேயோ போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்? ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்த மதம் சார்ந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது. அவர்களுடைய மதத்தை அவர்கள் பின்பற்றலாம் என்று சொல்லி அவங்கவுங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க. உலகத்தில் முன்னேறிய நாடுகளை எல்லாத்தையும் நீங்க பாருங்க. எத்தனையோ நாடுகள், அத்தனை நாடுகளையும் அவங்க முன்னேறுவதற்கு என்ன காரணம் என்று பாருங்க. மதத்தை தூக்கி பிடிக்க மாட்டாங்க ஆட்சியாளர்கள். ஆட்சியாளர்கள் மதத்தை தூக்கி பிடிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு மத நம்பிக்கை இருக்கும், ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் எல்லா மதத்தையும் அவங்க நம்புவாங்க, எல்லா மதத்தையும் ஒழுங்காக வழி நடத்துவார்கள், அனைத்து மதத்தையும் அவர்கள் மதிப்பார்கள். அது தனி விஷயம். அதனாலதான் அந்த நாடுகள் இவ்வளவு முன்னேறி போய் கொண்டே இருக்கிறது. நம்ம நாட்டுடைய நிலையை நீங்க பாருங்க. மதம் 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 அப்படின்னு போயினா பெட்ரோல் விலை 102 ரூபாயில போய் நிக்குது, 103 ரூபா. டீசல் 100 ரூபாய தொடவா வேண்டாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. விலைவாசி காய்கறியில இருந்து அனைத்து பொருட்களும் எங்கேயோ போய் நிக்குது. ஒரு வீடை கட்ட முடியல, ஒரு கட்டடங்கள் கட்ட முடியல. அதனுடைய விலைவாசி ஒவ்வொரு ஆண்டும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அப்படி போய்கிட்டே இருக்கிறது. என்னைக்காவது இந்தியாவை பற்றி ஆட்சியாளர்கள் யோசனை செய்து பார்த்தார்களா? முஸ்லிம்களை எப்படி அழிக்கணும், அவங்களை எப்படியெல்லாம் வசைபாடணும், அவங்களை எப்படியெல்லாம் அச்சுறுத்தலாம், இதை பத்தி தான் யோசிச்சாங்களே தவிர இந்துக்களை பற்றி அவங்க யோசிக்கல. கோடான கோடி இந்து மக்கள் இருக்கிறாங்களே, அவங்களை பத்தி இவங்க ஒரு நாளாவது யோசிச்சாங்களா? ஒரு நாளும் யோசிக்கல. இவ்வளவு கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் யார்? அடுத்த வேளை கஞ்சிக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திண்டாடக்கூடியவர்கள் யார்? இந்திய நாட்டு மக்கள் இல்லையா? இந்துக்கள் இல்லையா? அவருடைய வறுமையை போக்குவதற்கு என்ன திட்டம்? அவருடைய ஏழ்மையை இல்லாமல் ஆக்குவதற்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த செயல் திட்டங்கள் என்ன? பெட்ரோல் விலையை உயர்த்திட்டே போனாங்க. என்னைக்கு இதெல்லாம் இந்து சகோதரர்கள் சிந்திக்கணும். முஸ்லிம்களை அச்சுறுத்தினாங்களே, முஸ்லிம்களை எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே, மாட்டுக்கறி திங்காத, அதை திங்காத, இதை திங்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே, உனக்கு திங்கிறதுக்கு என்ன தந்தாங்க? உனக்கும் அதே பெட்ரோல் 103 ரூபா தான், எனக்கும் அதுதான். அதனாலதானே விலைவாசி விண்ணை மிட்டி கொண்டே இருக்கிறது. எவ்வளவு மோசமாக நாடு சென்று கொண்டே இருக்கிறது. ஆளக்கூடியவர்கள் பேச்சு மட்டும்தான் வித்தியாசமா இருக்கும். என்ன? நாடு முன்னேறி விட்டது, நாடு முன்னேறி விட்டது, லஞ்சத்தை ஒழித்து விட்டோம், லஞ்சமே இங்க இல்ல. நமக்கு இதெல்லாம் கேட்கும் போது சிரிப்பு தான் வரும். ஏன்? எந்த அலுவலகத்துல லஞ்சம் இல்ல சொல்லுங்க பாப்போம். எந்த அலுவலகத்துல லஞ்சம் இல்ல? ஒரு நேரத்துல லஞ்சத்தை பேசாத சில ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. இவர் லஞ்சத்தை பேசியே ஆட்சிக்கு வந்தார். லஞ்சம் இருக்காது, லஞ்சம் இருந்தால் என்னிடத்தில் இருந்து தப்பவே முடியாது, எவர்கள் லஞ்சம் வாங்குறார்களோ அத்தனை பேர்களையும் வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு என்னைக்கு பேசினாரோ அன்னையில இருந்துதான் 10 ரூபா லஞ்சம் 20 ரூபாய் ஆச்சு. ஒரு நேரத்தில் லஞ்சம் 10 ரூபா கொடுத்திருப்போம், அது 20 ரூபாய் ஆச்சு. 100 ரூபாய் கொடுத்த இடத்துல 200 ரூபாய் ஆச்சு. 1000 ரூபாய் கொடுத்த இடத்துல 2000 ரூபாய் ஆச்சு. எங்க இல்ல? யாருதான் கொடுக்கல? என்ன இந்த லஞ்சம் கொடுக்காத இந்துக்களுக்கெல்லாம்
நாங்கள் இந்துக்கள் பாதுகாவலர்கள், எனவே இந்துக்களுக்கு எங்கேயுமே லஞ்சம் கிடையாது. சொல்லு பார்ப்போம். எந்த அலுவலகத்துக்கு போனாலும் லஞ்சம் தானே, அது இல்லாத ஒண்ணு நடக்குதா? ஆனா வெளியில பேச்சு மாத்திரம் மிக கடுமையான பேச்சு. லஞ்சம் வாங்கக்கூடியவர்களை நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். என்ன பண்ணிட்டாரு? துணை முதல்வர் பதவி கொடுத்தாரு. அதான் நடந்துச்சு மகாராஷ்டிரத்துல. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமே, இடி ரைடு போகுது, அவர் மேல விசாரணை வைக்கிறாங்க. கடைசி பார்த்தாச்சுன்னா அவர் கட்சி மாறுறார். அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆதரவுனாலேயே துணை முதல்வராகவும் ஆகிறார். கேட்டா லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம். இதெல்லாம் நாங்க சொல்வதை எதிர்க்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் இந்துக்களுக்கு பாதுகாப்பு என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் எத்தனை இந்துக்களை நீங்க பாதுகாத்தீங்க? எத்தனை இந்துக்களை அந்த வறுமையில இருந்து நீங்க காப்பாத்தினீங்க? எத்தனை இந்துக்கள் நிம்மதியாக இந்த நாட்டில் அவர்கள் சுவிச்சமாக வாழ்கிறார்கள்? அன்னைக்கும் கஷ்டம், இன்னைக்கும் கஷ்டம் தான். இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை விட இன்றைக்கு அவன் அவ்வளவு பயங்கரமா கஷ்டப்படுறான். இதுதான் இந்த நாட்டில் இன்னைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால இந்த மத வெறியை விதைத்தவர்கள் இதனால் இந்த நாட்டை முன்னேற்றம் அடைய செய்ய முடியாது. மத சார்பின்மையை என்றைக்கு தூக்கி பிடிக்கிறார்களோ, அனைத்து மதத்தவர்களும் ஒன்று என்றைக்கு அந்த கொள்கைக்கு வருகிறார்களோ, அப்பொழுதுதான் இந்த நாடு சுவிச்சமடையும், இந்த நாடு ஏற்றமிழ்ந்த நாடாக அமையும். சும்மா வாயில பேசினால் ஒண்ணு நடக்காது, எல்லாம் கஷ்டம்தான். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இவர்கள் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து முஸ்லிம் மாத்திரம் கஷ்டப்படல, முஸ்லிம்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் யதார்த்த உண்மை. இவர்கள் மத சார்பின்மையை கேள்விக்குறியாக ஆக்கியதன் விளைவே இவ்வளவு பெரிய துன்பங்கள். எனவே இந்த நாட்டில் வாழுகின்ற இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், ஜைனர்கள் அத்தனை பேரும் இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக, மத சார்பின்மையை ஒழிப்பதற்காக பாடுபடுகின்ற இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக அத்தனை பேரும் ஒன்று திரண்டு குரல் கொடுப்போம். இந்த நாட்டினுடைய மத சார்பின்மையை, இறையாண்மையை அனைவர்களும் ஒன்று சேர்த்து கட்டி பாதுகாப்போம். அதுதான் இந்தியாவை வல்லரசாக ஆக்குவதற்கு உறுதுணையாக அமையும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.